ட்ரூத் சோஷியல் என்கிற பக்கத்துல இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு புலம்பல், அழுது கண்ணீரை மட்டும்தான் நம்ம அதில் பார்க்க முடியலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த பத்திரிகைகள் எல்லாம் ஒரு காலத்துல முழுவதுமாக அமெரிக்கா சொல்றதையும் இஸ்ரேல் சொல்றதையும் எழுதினவங்க. ஆனா இன்னைக்கு அவர்களால் அவற்றை எழுத முடியாத அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. இந்த காட்சியில் நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவை சேர்ந்த கப்பல்களை கைப்பற்றுவதற்காக சென்ற காட்சிகளை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே நடந்து வரக்கூடிய யுத்தம், அதை தொடர்ந்த பின்னணி செயல்பாடுகள் என்ன என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள்ல முதன்மை செய்தியாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய புலம்பல் செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். தலைவன் ரொம்ப டெரராகி இன்னைக்கு டென்ஷன் ஆயிட்டாப்ல. டென்ஷன்னா உச்சகட்ட டென்ஷனுக்கு போய் இருக்கிற எல்லா மீடியாக்கும் பத்திரிகைக்கும் திட்டி தீர்த்திருக்கிறாரு. ஏன்னா ஆன்மீக தலைவரை கொன்னுட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிரும், உடனே அவங்க எல்லாம் சரணர் ஆயிடுவாங்க, இதுதான் ஈராக்ல நடந்தது என்கிறத அடிப்படையாக வச்சு தான் அமெரிக்கா இந்த திட்டத்தை தீட்டினாங்க. ஆனா ஈரானுடைய திட்டங்களை அவர்கள் அறியாத காரணத்தினால ஈரான் மிக லாவகமாக அந்த திட்டங்களை எல்லாம் முறையடித்து தன்னுடைய ஆட்சி கட்டமைப்பையும் பாதுகாத்து கொண்டு அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் பாரிய வெற்றியை அடைந்து விட்டார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை அமெரிக்காவால் ஓபன் பண்ண முடியலைங்கிறதும் அந்த தோல்விக்குரிய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அரபு நாடுகளில் இருந்து எல்லா அமெரிக்கன் பேஸையும் அடிச்சு துவச்சி தொங்க விட்டாப்புல ஈரானுடைய ராணுவம்ங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இந்த வார்ல மிகப்பாரிய தோல்வியை அமெரிக்கா அடைந்திருக்கிறது என்பதை அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூ டைம்ஸ் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதி வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தலைவனுக்கு சகிக்க முடியல, ரொம்ப கொதிச்சு போய் இன்னைக்கு அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் என்கிற பக்கத்துல இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு புலம்பல், அழுது கண்ணீரை மட்டும்தான் நம்ம அதில் பார்க்க முடியலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். மிக தெளிவாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானை பற்றி இந்த ஊடகங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா அப்படின்ற ஒரு பட்டியலை சொல்லி வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஈரான் சரணடைந்து தங்களுடைய கடற்படைகள் எல்லாம் அழிந்து கடலின் அடியில் மூழ்கி கிடக்கிறது, அதே மாதிரி தங்களுடைய விமானப்படை இனி தங்களோடு இல்லை என்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டால், வெளிப்படையாகவே வந்து எங்களுடைய கப்பல் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் கடலுக்குள்ள போயிடுச்சு, எங்கள்கிட்ட எந்த விமானப்படையும் கிடையாது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மூங்களும் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு கையை உயர்த்திக்கிட்டு வந்து வெள்ளக்கொடியை காட்டி சரணடைந்தாலும், ஆவேசமாக வெள்ளக்கொடியை காட்டிக்கிட்டு நான் சரணடைகிறேன் என்று அவங்க சொன்னாலும், தெஹ்ரானை விட்டு அவங்க அத்தனை பேரும் வெளியேறினாலும், அவங்களோட எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தேவையான எல்லா டாக்குமெண்ட்லையும் வந்து நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு இந்த மகத்தான அமெரிக்காவினுடைய பெரும் சக்திக்கு முன்னாடி நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தோல்வி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை சொல்றாரு. நீங்க மிக தெளிவாக பார்க்க முடியும். அவரு எழுதும் போதே என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, மிக கோபப்பட்டு த ஃபெயிலிங் நியூயார்க் டைம்ஸ், தோல்வி அடைந்த நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு த சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல், WSJ என்று சொல்லி பிராக்கெட் பண்ணி போட்டுக்கிறாரு. சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை, அங்க செயல்படக்கூடிய பத்திரிக்கை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை தான் சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல்ங்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க எல்லாம் சைனாவுக்கு வைங்க. அப்ப நேத்து முந்தைய சைனாவுக்கு போயிட்டு வந்தாலும் தலைவன் தான். அந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே சைனா ஸ்ட்ரீட் பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி ஊழல் நிறைஞ்ச, இப்ப எந்த விதமான கண்டெக்ட்லையும் இல்லாம இருக்கக்கூடிய போலி ஊடகமாக இருக்கிற CNN அப்படின்னு சொல்லி, இந்த CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், இவர் எதுக்கெல்லாம் திட்டுறாரோ இந்த பத்திரிகைகள் எல்லாம் ஒரு காலத்துல முழுவதுமாக அமெரிக்கா சொல்றதையும் இஸ்ரேல் சொல்றதையும் எழுதினவங்க. ஆனா இன்னைக்கு அவர்களால் அவற்றை எழுத முடியாத அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. அதனாலதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, முழுவதும் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு ஈரானுடைய தலைவர்களே வந்து எழுதி தந்தாலும் இந்த பத்திரிகைகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஈரான் அமெரிக்காவை ஒரு தலை சிறந்த புத்திசாலித்தனமான ஒரு வெற்றியாக அடைந்து விட்டது, ஈரான் ஜெயிச்சிருச்சு, பெரிய வெற்றி அது
ஈரானுடைய வெற்றிக்கு பக்கத்துல அமெரிக்காவை நிறுத்தக்கூட முடியல அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பொய்யத்தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஊடகங்களுக்கெல்லாம் மொத்தமாக பைத்தியம் பிடிச்சிருச்சு என்று சொல்லி இப்ப யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறத உலகமே தெரிகிற அளவுக்கு அவருடைய அறிக்கையில இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, பொதுவாக இந்த ஊடக வெளிச்சத்தில் தான் அமெரிக்கா தன்னுடைய யுத்தங்களை வென்றிருக்கிறது. யாரு ஜெயிக்கிறானோ அவன் சொல்றதுதான் வரலாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கடந்த காலத்துல எல்லாமே தங்கள்கிட்ட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்கும், நியூயார்க் டைம்ஸ் இருக்கும், பிபிசி, இது எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கிடுவாங்க. எந்த நாட்டுக்குரிய ஊடகமாக இருந்தாலும் இவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இவன் சொல்றதுதான் செய்தியாக இருக்கும். இப்படியான செய்திகளைத்தான் எல்லா ஊடகங்களும் வெளியிட்ட நிலையில அமெரிக்க, ஈரான், இஸ்ரேலிய இந்த வார்ல எல்லா ஊடகங்களுக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு அமெரிக்கா தோத்துருச்சு. அதை அடிப்படையா வச்சுதான் அவன் செய்தியை கொடுத்தான். அதை அழகா லாபி பண்ணினாங்க. ஈரானுடைய ஊடகங்களும் ஈரானுடைய இணையதள முக்கியஸ்தர்களும் கரெக்டா லாபி பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. இதற்கு பெரும் உதவி செய்ததே பாலஸ்தீனத்தை சேர்ந்த இணையதள தொடர்பாற்றல் கொண்ட மிகச்சிறந்த இளைஞர்கள் என்கிற செய்திகளையும் ஈரான் சொல்வதற்கு மறுக்கவில்லை. இந்த அளவுக்கு முழுவதுமாக களமிறங்கி முழு வெற்றியை அவர்கள் சுவீகரித்தார்கள். இதை பொறுக்க முடியாம இந்த செய்திகளை எல்லாம் நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எல்லாம் போடும்போது பொறுக்க முடியாம தலைவர் இன்னைக்கு கக்கி தீர்த்திருக்கிறாரு. அவ்வளவு எரிச்சலையும் அந்த அறிக்கையை நம்ம இங்க பார்க்க முடியும். எனவே இந்த யுத்தத்தில் ஈரான் ஜெயித்து விட்டது என்பதற்கு நம்ம சான்றிதழ் எடுக்க தேவையில்லை. அமெரிக்க அதிபருடைய இந்த புலம்பல்களே மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள் இருக்குதா இல்லையா, இந்த மெனு காட்டுவாங்களா இல்லையா, எத்தனை லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவு அதுக்கு பணம் போச்சுது அப்படிங்கிற மெனுவை காட்டுவாங்களா இல்லையா, எவ்வளவுங்கிற ரேட் எல்லாம் காட்டுவாங்க. இந்த சிஸ்டத்தை ஈரானுடைய ஹேக்கர்ஸ் குழு ஹேக் பண்ணி இருக்கிறார்கள், முடக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கே இதுதான் நிலைமை என்று சொன்னா மற்றவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. CNN இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதாக அனடோலு நியூஸ் ஏஜென்சி இதை சுட்டிக்காட்டி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதனால என்ன லாபம் வரும் என்று சொல்லி சொன்னால், இணையவழி தாக்குதல்களால் பாதுகாப்பின்மை ஏற்படும். குறிப்பாக கோட்பாட்டளவுல எரிவாயு கசிவுகளை அடையாளம் காண முடியாமல் போய்விடும். அது கடைசியில கசிவு ஏற்பட்டு வெடிச்சு சிதற வேண்டிய நிலை உண்டாகும். இந்த மாதிரியான வேலைகளை ஈரானுடைய ஹேக்கர்ஸ் பார்க்கறாங்கன்னு சொல்லி CNN வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பார்க்க முடியும். அமெரிக்க அதிகாரிகளை ஆதாரம் காட்டி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு பாரிய வார் நடைபெற்று வருவது நமக்கு தெரியும். இந்த வார்ல ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக யமன்ல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திருமிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே குறிப்பாக யமனை சேர்ந்த இளைஞர்கள் பெரிய அளவிலான சம்பளம் கிடைப்பதாலும் அதே போன்று அவர்களுக்கு பண பரிசில்கள் கிடைக்கிறது என்பதாலும் குறிப்பாக இந்த யுத்தத்தில் பங்கேற்பவர்களுக்கு ரஷ்யாவினுடைய குடியுரிமை கிடைக்கிறது என்பதாலும் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் ரஷ்யாவில் போய் உக்ரைனுக்கு எதிராக சண்டையிடுறாங்க. இவங்க அத்தனை பேருமே ஏற்கனவே சவுதி எல்லை பகுதிகளிலையும் அதே போன்று மாரிப் என்கிற பகுதிகளிலையும் அதே நேரத்தில் தைஸ் என்கிற பகுதிகளிலையும் முழுவதுமாக ஹவுத்தி படைகளுக்காக ஒர்க் பண்ணவங்க அல்லது யமனுடைய அரசாங்க படைகளுக்காக ஒர்க் பண்ணவங்க இல்லைன்னு சொன்னால் UAE ஆதரவு பெற்ற படைகளுக்காக ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணி சண்டை போட்டவங்க அந்த பயிற்சியெல்லாம் எடுத்தவங்கிறதுனால
லேசாரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உக்ரைனுடைய முன்னணி போர்க்களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் கூட யமனை சேர்ந்தவர்கள் தற்போது உக்ரைனில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலுடைய 40 நாள் வார் நடைபெற்றதா இல்லையா? இந்த வார்ல இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு ஆய்வு கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனரான தமீர் ஹேமன் என்கிறவர் இஸ்ரேலுடைய உளவுப்படை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு யுத்தத்திலே பங்கேற்றிருந்தார். அவர் நேற்று ஹரேட்ஸ் பத்திரிகையில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த யுத்தம் தொடர்பாக. அந்த அறிக்கை இஸ்ரேலுடைய லட்சணத்தை வெளியில படம் பிடிச்சு காட்டி இருக்கிறது. குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் அரசியல் மற்றும் இராணுவ இலக்குகள் ரெண்டையுமே அடைய தவறி தோல்வி அடைந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக ஈரானோட நம்ம ஜெயிக்கவும் இல்லை, ஏன்னா அங்கே அரசியல் மாற்றம் எதுவுமே நடக்கலை, ஆட்சி மாற்றத்தை எதையுமே நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, இராணுவ ரீதியாகவும் நம்ம ஈரானிடத்தில் தோத்துட்டோம். அவர்களுடைய இராணுவ பலம் அப்படியே இருக்கிறது, அவர்கள் மேலும் மேலும் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நம்மளால் அவங்ககிட்ட ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலுடைய இந்த மிக முக்கியமான உளவுத்துறை பொறுப்பதிகாரி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள் பெரிய அளவில் ஈரான் மீது நடத்தப்பட்டாலும் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை அப்படியே பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. எதுவுமே நம்மளால பண்ண முடியாம போயிடுச்சு, நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த யுத்தத்தில் சில தந்திரோபாய வெற்றிகளை நாம் அடைந்திருக்கிறோம். ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிறாரு, மற்ற சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது நமக்கு கிடைச்ச வெற்றியை தவிர வேறு எந்த வெற்றியையும் நாம் அங்கே அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஜூன் 2025 ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய 12 நாள் யுத்தம்ங்கிறது எந்த விதமான தீர்வும் இல்லாமல் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு 40 நாள் யுத்தத்திலையும் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். ஈரான் மிக விரைவாக மீண்டு வந்து விட்டது. அவர்களுடைய ஆயுத திறனை வளர்த்து கொண்டார்கள். ஒவ்வொரு மாதமும் சுமார் 125 பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கி வருகிறது. ஒரு மாதத்துக்கு 125 பாலிஸ்டிக் மிசைல் என்கிற வகையில் ஈரான் மிசைல்களை மீண்டும் தயாரித்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்துக்கு ஈரான் வரும்போதே குறைந்தது 2500 மிசைல்களோட வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் குறைக்கப்பட்ட எண்ணிக்கையாக தான் இவங்க சொல்றாங்க. இந்த யுத்தத்தில் 2500க்கு மேல மிசைல்களை யுஏஇக்கு மேலேயே ஏவி இருக்கிறாங்க ஈரான். அப்ப யுஏஇ மேலேயே 2500னா இஸ்ரேல் மேலே எவ்வளவுங்கிற கேள்வி இருக்கிறது. இப்படி மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் இவ்வளவு காலகாலமா தயாரிச்சதெல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு 125 பாலிஸ்டிக் மிசைல் என்கிற வகையில் தொடர்ந்து அவர்கள் இந்த மாதிரியான தயாரிப்புகளை செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் நம்மளால் தடுக்க முடியலை என்று சொல்லி இப்படி கையை விரித்து காட்டியிருக்கிறாரு. நம்ம தோத்துட்டோங்கிறத வெளிப்படையாக இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாளை வரைக்கும் தன்னுடைய விசாரணையை, ஊழல் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேல 3 ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால தான் அவர் அமெரிக்க அதிபர் சொல்லி எப்படியாவது எனக்கு பொது மன்னிப்பு வாங்கி தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இஸ்ரேலுடைய அதிபர் ஐசக் ஹெர்சாக் அதற்கு இன்னும் பிடி கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு காரணங்களை சொல்லி இன்னைக்கு நடக்க இருந்த விசாரணையை நாளைக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அவர் சொன்ன பாதுகாப்பு காரணங்கள் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு சைப்ரஸ் கடல் எல்லையை தாண்டிய சர்வதேச கடல் பரப்புல ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்களை அபகரித்தது, தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். இந்த காட்சியில் நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவை சேர்ந்த கப்பல்களை கைப்பற்றுவதற்காக சென்ற காட்சிகளை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு இதை காரணம் காட்டித்தான் இன்னைக்கு விசாரணை இல்லை, நாளைக்கு நான் விசாரணை. கடல்ல அவங்க வர்றதுக்கும் நீ போய் விசாரணை நடத்துறதுக்கு என்னடா சம்பந்தம்ங்கிற கேள்வி வரும். ஆனாலும் இதெல்லாம் சொல்லும் போது இதான் செய்தின்னு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கிறது. அதை காரணம் காட்டி முடிய நீதிமன்றம் ஓகே நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாளைக்கு விசாரணை இருக்குது. இந்த நிலையில ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவில் 39 நாடுகளை சேர்ந்த ஆர்வலர்கள் தற்போது சர்வதேச கடற்பரப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டை சேர்ந்த சகோதரி சமீராவும்
அந்த கூட்டணி படகுகளில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய படகுகள்ல சமீரா இருக்கிறாங்களாங்கிறத நம்மளால இன்னும் உறுதிப்படுத்த முடியல. ஆனாலும் இந்த படகுகள் காசா முற்றுகையை உடைப்பதற்காக மனிதாபிமான ரீதியாக பயணிக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்கள் அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்துக் கொள்கிற அதே நேரத்தில் அந்த கப்பல்களை தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த படகுகளில் இருந்த ஆர்வலர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடுத்து வைத்திருக்கிறது. குறிப்பாக அஸ்தோத் துறைமுகத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்பதாக மிதக்கும் சிறை என்று சொல்லக்கூடிய அவங்க கடல்ல ஒரு ஜெயிலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு கப்பல், அது ஜெயில், கப்பலுக்குள்ள ஜெயில் இருக்கு, மிதக்கும் சிறை. அந்த மிதக்கும் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய ஆர்வலர்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய நாளேடாக இருக்கக்கூடிய பத்திரிகையாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத்தும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். சகோதர சகோதரிகளுக்காக ஜனநாயக ரீதியாக நாம் குரல் எழுப்ப முடியும், குரல் எழுப்ப வேண்டும். சர்வதேச மட்டத்தில் காசா அப்பாவிகளுக்காக முன்னிற்கக்கூடிய சகோதரர்களாக இவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல காசாவுக்கு போகக்கூடிய உதவி கப்பல் குழுவை இஸ்ரேல் தடுத்து வைத்ததுல அயர்லாந்தினுடைய அதிபரின் சகோதரியும் இருக்கிறார்கள் என்று கப்பல் குழு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. பாகுபாடே இல்லாமல் அத்தனை பேருமே பங்கேற்றிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய உயிர் ஆபத்தில்லாமல் அவர்கள் மீண்டு வர வேண்டும். காசா அப்பாவிகளுக்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த கடல் பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் காசா அப்பாவிகளுக்காகவும் லெபனான் அப்பாவிகளுக்காகவும் ஈரானுடைய அப்பாவிகளுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற அதே நேரம் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.